ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சன்னா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி மோர் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து ஒரு கடாயை எடுத்துகிட்டா ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதக்கிடும். அதனால நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணாலும் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், பட்டை ஒரு சின்ன ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க. அது கூட பெருஞ்சீரகம், சோம்பு அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் கறி குழம்பு மசாலா அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் செல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் தான் மஸ்ட்டு. தேங்காய் நல்லா அதில் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான் கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தனியாக குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 விசில் மட்டும். அதே அரைச்சிட்டு நல்லா அதே பேனில் ஆட் பண்ணிவிட்டு சுண்டலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.